வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை யாராவது ஒருத்தங்க அட்டாக் பண்ண வர்றாங்க, ஸோ நம்முடைய பாடி அட்டாக் பண்ண வர்றாங்க, நம்முடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாக் பண்ண வர்றாங்க. இதுனா நம்ம சார்ந்தவர்களை இல்லை யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இதில் பாதுகாப்பதற்கு சட்டம் என்ன சொல்லுது, நம்முடைய ஐபிசி செக்ஷன் நமக்கு அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஐபிசி செக்ஷன் 96, 97, 96லேருந்து அந்த 106 வரைக்கும் அந்த செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 96, 97 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த அட்டாக் பண்ணும் பொழுது நம்மளை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸை பாதுகாத்து கொள்ளலாம், நம்மை சார்ந்தவர்களை பாதுகாத்து கொள்ளலாம், ஒரு தேர்ட் பர்சனையும் நம்ம இதில் நாம் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா டெஃபினட்டாக வி வில் இன்ஃபார்ம் த போலீஸ். அதுதான் ஒரு 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 சிறந்த ஒரு விஷயம். அவங்க போலீஸ் கால் பண்ணி அவங்க வர்ற வரைக்கும் நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்திங்கன்னா, அது நம்ம ஒரு பேசிக்காகவே ஒரு இயல்பாகவே நமக்கு அது இருக்கும். ஒன்று, அதை இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சைல்டுஹுட்டில் இருந்தே அதை அவங்க பழகிக்கணும். ஸோ நிறைய அதுக்கு கலைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலைகள் நிறைய அதை பயிற்றுவிச்சுக்கணும். அந்த கலைகள்லாம் பயிற்றுவிக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாரை வாலண்டியராக நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது, நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக, செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக, நம்மை எப்படி நம்ம தற்காத்து கொள்வது அப்படின்றதுக்காக தான் இந்த கலைகள் அனைத்துமே. ஸோ இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் அது கண்டிப்பாக அது வேண்டும். அது பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தைகளுக்கும் அது கண்டிப்பாக அது பயன்படும். நிச்சயமாக அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கு அது நிச்சயமாக அது பயன்படும். இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு மட்டும் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஒரு பெண்மையை ஒரு ஒரு மகளிருக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்திலையும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் நம்ம அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது இதை பற்றி செக்ஷன் ஐபிசி செக்ஷன் 96, 97 அதில் நிறைய சொல்லியிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 21 ஆர்டிக்கல் 21 அப்படி அதுலேயும் இதை பற்றியான நமக்கு நிறைய ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை பற்றி உள்ள அந்த ரைட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கலையை நிச்சயமாக நம்ம எல்லாருமே அதை நம்ம கற்றுக்கணும். நமக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம தற்காத்து கொள்வதற்கு அது பாதுகாத்துக்கணும். அதை பற்றி அந்த செக்ஷன் அந்த ஆர்டிகல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி உள்ள நாலேஜ், அதை பற்றி உள்ள ஒரு விழிப்புணர்வு இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மளை பாதுகாத்து கொள்வதற்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.